உங்கள் அனைவரையும் PSSM மற்றும் PMC தமிழ் சார்பாக மாலை தியானமலர் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டார்கம் சரேடியரின் அவர்கள் வழங்கிய ஞானத்தை நமக்கு பல நூல்களில் இருந்து வழங்கி வருகிறார் மாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள். அவர் புத்தகங்கள் மட்டுமல்லாது தனது சொந்த அனுபவங்களில் இருந்தும் பல கருத்துக்களையும் தகவல்களையும் நமக்கு வழங்கி வருகிறார். அவர் இன்று அந்த வகையில் டார்கம் டீச்சிங்ஸ் ஆன் சோல் என்ற தலைப்பில் இருந்து நமக்கு வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம் மாஸ்டர்ஸ். வெல்கம் சார். வணக்கம் மேடம். பிரமின் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட சீரீஸ்ல 8வது நாள் நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம டைனமிக் ஆன் த சோல் அப்படி டைனமிக் ஆஃப் த சோல்ங்கிற புக்ல இருந்து டோர்கம் சராதரன் அவர்கள் ஆத்மாவை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம தொடர்ந்து 7 நாளா பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு 8வது நாள் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் சில முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த லாஸ்ட் 7 or 8 days நம்ம ஆத்மானா என்ன அப்படிங்கறது சொன்னோம். ஸோ ஆத்மானா என்ன அப்படின்னா தன்னோட உடல் கான்சியஸ்னஸை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, தன்னுடைய உணர்வு கான்சியஸ்னஸை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, தன்னுடைய தாட்ஸ் கான்சியஸ்னஸை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க. ஸோ தியோசபிக்கல் லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா பிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடி, இந்த 3 பாடியவும் கான்சியஸா உபயோகப்படுத்த தெரிந்தவர்கள் ஆத்மா, ஹியூமன் சோல் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத டோர்கம் சராய் சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாம் பெரும்பாலானவர்கள் அதை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ யாருமே ஒரு சுரணையே இல்லாமனா நம்ம இருக்கிறது இல்லை. உணர்வுகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. ஸோ அதை சரியா பயன்படுத்துறோமா தவறா பயன்படுத்துறோமா அப்படிங்கிறதா இருக்கே தவிர ஸோ நம்ம அதை பயன்படுத்திட்டா இருக்கோம். ஆனா இந்த 3ஐயும் மிக செம்மையாக சரியான உணர்வுகள் எண்ணங்களோட அதை நம்ம பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த ஆத்ம பயணத்துல நம்ம பிரயாணிக்க முடியும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம பிரயோகம் அதை பண்ணிட்டு நம்ம பிரயாணம்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம வெறும் உயிர் மட்டும் தான் நம்ம வாழ முடியும். சரியா? ஸோ அப்ப எப்படிலாம் சரியாக அதை கையாள வேண்டும், இந்த பிசிக்கல் பாடி எப்படி சரியாக கையாள வேண்டும், இமோஷனல் பாடியை எப்படி சரியாக கையாள வேண்டும், மென்டல் பாடியை எண்ணங்களுக்கான உடலை எப்படி கையாள வேண்டுங்கிறதெல்லாம் ஆன்மீக டீச்சிங்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறதே நம்ம பல இடங்களை நம்ம சொன்னோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேர்னி ஆஃப் த சோல். அந்த ஆத்மாவின் பயணமானது எப்படி துவங்குகிறது. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் 7 days என்ன பார்த்தோம்? ஸோ அந்த ஆன்மான என்ன, அந்த டைனமிக்ஸ் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட். ஸோ அந்த மூவ்மெண்ட் நமக்கு இருக்கும். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு சில இடர்பாடுகள்லாம் என்னென்ன வருங்கிறதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஸோ அந்த அந்த ஆத்ம பயணமானது எவ்வாறு நடைபெறுகிறது, ஸோ எப்படி அது துவங்குகிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ உதாரணமா நம்ம சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு மதுரையில இருந்து டெல்லிக்கு நம்ம ஒரு ட்ரெயின்ல போறோம்னா ஸோ அந்த ட்ரெயின்ல போகும்போது என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுன மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அந்த அந்த துவக்கமானது எப்படி துவங்குது, அந்த ட்ரெயின் போறது வர்றது நடக்கிறதெல்லாம் பத்தி நம்ம இந்த ஒரு வாரமா பேசணும். ஆனா அந்த பயணமானது எப்படி துவங்குகிறது, அந்த டெல்லிக்கு போறதுங்கிறதுக்கு நம்ம எப்படி தயாராகிறோம், அதுக்கு நம்ம எப்படி தகுதியானவங்களா ஆகிறோம், அந்த ட்ரெயின்ல நம்ம எப்படி உட்காடுறோம் அப்படிங்கிறத பத்தி இது ரொம்ப நம்ம நிறைய தடவை நம்ம சொன்ன மாதிரி இது ரொம்ப டீப் ஸ்டடி. ஆனா டோர்கம் சராதரன் அது மிக 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 எளிமையா, ஸோ எந்த ஒரு ஆன்மீக அறிவும் கூட இல்லாதவர்கள், ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், அவங்களால அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த டைனமிக் ஆஃப் த சோல்ங்கிற புக்ல அவர் எழுதிட்டார். ஸோ அதை தான் நம்ம எளிமையான நிலையில நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜேர்னி ஆஃப் த சோல், ஆன்மாவின் பயணம் அது எவ்வாறு துவங்குகிறது. When does the progress of human soul start? The first step for the spiritual journey is the awakening from the long years of sleep. So அப்ப இந்த ஹியூமன் சோலோட ப்ராக்ரஸ் வளர்ச்சியானது எப்போது துவங்குகிறது? The first step of the spiritual journey is the awakening from long years of sleep. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆன்மீக பயணமானது ரொம்ப ரொம்ப மிக மிக நெடிய தூக்கத்துக்கு அப்புறமா நம்ம அதுல இருந்து விழிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. Suddenly you awaken from the life of your body, from your emotional interest, your mental traps. அதாவது தூக்கம்னு அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா இந்த உடலுக்கான தேவையே மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்றோம், மத்தியானம் தூங்குறோம், சாயங்காலம் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், திருப்பி நைட்டு டின்னர் சாப்பிட்றோம், சில பேர் 7 மணிக்கு படுத்துறோம், சில பேர் 10 மணிக்கு படுக்கிறோம், சில பேர் 12 மணிக்கு படுக்கிறோம், திருப்பி காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், அல்லது 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், அல்லது 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஆபீஸ் போறோம், அல்லது பிசினஸ் போய் பாக்குறோம், போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்கிறோம், அப்புறம் லஞ்ச் பிரேக்ல நல்லா சாப்பிட்றோம், சாயங்காலம் வீட்டுக்கு ஒரு டீ குடிக்கிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், திருப்பி நைட் டின்னர் சாப்பிட்றோம், திருப்பி படுக்கிறோம்.
திருப்பி காலையில எந்திரிக்கிறோம். ஸோ இது அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா லைஃப் ஆஃப் யுவர் பாடி, நம்ம உடலை மட்டுமே பார்த்துட்டு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ 7 மணிக்கு காஃபி குடிச்சே ஆகணும். அவங்களுக்கு 7 காலத்துக்கு குடிக்கலன்னா தலைவலி வரும். ஸோ நானும் அதே மாதிரிதான் கரெக்டா 5:30 to 6 o'clock எனக்கு காஃபி குடிச்சே ஆகணும். அதை குடிக்கலன்னா அவ்வளவுதான், எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும், சுத்தி இருக்கிறவங்க கூட சண்டை போடுவேன். 6:15 மணிக்கு எனக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்பேன். இவ்வளவு வருஷம் நம்ம வந்து காஃபி குடிச்சோம், இதை குடிக்காம இருந்து பார்ப்போம், கண்டிப்பா நம்ம செத்து போக மாட்டோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ என்னதான் இந்த பாடிக்கு நடக்குதுன்னு பார்ப்போமே சொல்லிட்டு லாஸ்ட் 1.5 month நான் காஃபியை குடிக்கிறத 100% வந்து ஸ்டாப் பண்ணேன். ஸோ 100% ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டைஜஷன் வந்து சூப்பரா வந்து சரியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில டேப்லெட்ஸோடையோ சில மெடிசன்ஸ் மட்டுமே சாப்பிட்டால் மட்டுமே அந்த டைஜஷன் சரியாகிறது வந்து காஃபி சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணோடனே என்னோட டைஜஷன் வந்து நல்லா ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் 15-16 years முன்னாடியே வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றத 100% ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்மோக்கிங் மற்ற ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே அறவே வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம தற்பெருமைக்காக சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஸோ லைஃப் ஆஃப் யுவர் பாடினா என்ன அர்த்தம்னா, காலையில சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது, சாயங்காலம் சாப்பிடுறது, நைட்டு சாப்பிடுறது, திருப்பி இதே. சார் அப்படின்னா என்ன, நீங்க சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா நம்ம அப்படி சொல்லல. சாப்பிட்றத மட்டுமே நம்ம நோக்கமா வச்சுட்டு அதுக்காகவே நம்ம வேலை பார்க்கறது, நம்ம ஷெட்யூல் போடுறது, எல்லாமே பண்றது, இந்த டைம்ல சாப்பிடலன்னா நமக்கு உடம்பு சரியா போயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ரொம்ப அந்த பாடி கான்சியஸாவே நம்ம இருக்கிறதா வந்து லிவிங் த லைஃப் ஆஃப் யுவர் பாடி அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ ஃப்ரம் யுவர் இமோஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, நம்ம உணர்வுகளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தான் நம்ம செய்யறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியா சுத்துறது, ஷாப்பிங் நம்ம வந்து போறது, நமக்கு இருக்கக்கூடிய சில அடிக்ஷன்ஸ், சில ஃபுட் அடிக்ஷன்ஸ், சில ஹேபிட்ஸ். ஸோ நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம சந்தோஷமாவே இருக்கிறது. ஸோ சந்தோஷமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா அல்லது எப்ப பார்த்தாலுமே நம்ம கோபப்பட்டுட்டே இருக்கிறது, எப்போது பார்த்தாலுமே நம்ம எரிச்சல் பட்டுட்டே இருக்கிறது. ஸோ ஒரு பேலன்ஸே, இமோஷனல் பேலன்ஸே இல்லாம இருக்கிறது. இதுதான் வந்து, அதாவது நம்ம உணர்வுகளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறோம், அது நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து செய்யறது. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஈவினிங் 5:30 to 6 o'clock நான் காஃபி குடிக்கலன்னா எனக்கு தலைவலிக்கும். ஸோ அந்த காஃபி குடிச்சேன்னா நான் ஜாய்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேங்கிறது வந்து ஒரு இமோஷனல் அடிக்ஷன். ஸோ ஒரு கரெக்டான டைம்ல வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம வந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இமோஷனல் அடிக்ஷன். ஸோ ஈவன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து நீங்க உங்க அம்மா கூடயோ உங்க சிஸ்டர்ஸ் கூடயோ நீங்க பேசியே ஆகணும், பேசினாதான் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குங்கிறது வந்து இமோஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ப அம்மா கூட தங்கச்சி கூட பேசாதுன்னு சொல்றீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஸோ பேசாம இருந்தோம்னா நம்ம வந்து ஐயோ இன்னைக்கு ஏதோ நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம அந்த இமோஷனல் இன்ட்ரெஸ்ட் அடிக்ஷன் சொல்றோம். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசாட்டி பரவாயில்ல, அல்லது வாரத்துல நம்ம 3 நாள் பேசுறோம், அந்த வாரத்துல 3 நாள் பேசுறோம், ஒரு நாள் நம்மளால பேச முடியாது, இட்ஸ் ஓகே, அதனால ஒண்ணும் இல்லைங்கிறத நம்மளால கடந்து போக முடியுதா, ஓகே ரைட், உங்களுக்கு வந்து இமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹேபிட்ஸை வச்சுட்டு சில அடிக்ஷன்ஸ் வச்சுட்டு அதை தான் நான் கரெக்டா பண்ணலன்னா எனக்கு ஏதாவது செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இமோஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கமா நம்ம பாத்துக்கணும். ஸோ அடுத்தாப்புல வந்து மென்டல் ட்ராப்ஸ் தான் என்னதுன்னா, ஸோ அதுவும் வந்து ஒரு விதமான அடிக்ஷன் தான். ஸோ நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து நம்ம வந்து தீனி வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நல்ல விதமான தீனி போட்டோம்னா அந்த மென்டல் வந்து டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ நம்ம யாரையாவது பத்தி நம்ம ஜெலசியா நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது, ஸோ யாரை பத்தியாவது ஏதாவது அவங்களோட லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம அக்லியா ஏதாவது நம்ம பிளான் போட்டுட்டே இருக்கிறது. ஸோ மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமப்பட்டுட்டே இருக்கிறது. அது குறிப்பா நம்ம உடன் பிறந்தவங்க, ஸோ நம்ம ஆபீஸ்ல நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, அல்லது நம்ம பிசினஸ் விரோதிகள் அல்லது பிசினஸ் எதிரிகள், இவங்களை பத்தி நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது, இதெல்லாமே வந்து மென்டல் ட்ராப்ஸ். இப்ப டோர்கம் சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டே ட்ரீமிங் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய டீனேஜர்ஸ் வந்து நீங்க டே ட்ரீமிங்ல வந்து இருக்காங்க. டே ட்ரீமிங்னா என்ன நம்ம சொன்னோம். ஸோ இது மாதிரி வந்து அவங்க வந்து தனிமையில இருந்துகிட்டே அவங்க வந்து ஏதாவது வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிட்டே வந்து பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ இது டீனேஜர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த ஹேபிட்ஸ் வந்து ஒரு வேலை நமக்கு இருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையுமே என்ன சொல்றாருன்னா மென்டல் ட்ராப்ஸ் அப்படிங்கிறத சொல்றாரு. சார் அப்படின்னா டே ட்ரீமிங்கே பண்ணக்கூடாதா, அது வந்து தப்பா, ஒரு காதலியை பத்தி நினைக்க கூடாதா, ஒரு கணவன் மனைவியை பத்தி நினைக்க கூடாதா, தப்பா அப்படின்னா அது தப்பு கிடையாது. அது வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகி நம்ம அதன் மூலமாகவே நம்ம பிளஷர்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மென்டல் ட்ராப்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த உடலையே நம்ம வந்து கவனிச்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்நாள் இப்ப நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், நம்ம நல்லா நிம்மதியா இருக்கணுங்கிறக்காக 50-55 வயசு வரைக்கும் வந்து உழைக்கிறாங்க, பணத்தை சேர்த்துட்டு இந்த உடலை வந்து எதுவுமே கவனிக்காம 50 வயசுக்கு மேல சிக்னஸ் ஆயிடும். ஸோ 50 வயசுக்கு மேல வரக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்துறது வந்து அவ்வளவு எளிதி வந்து கிடையாது. ஸோ எதனால அந்த 50 வயசுல அந்த நோய் வருதுன்னா, அந்த நோய் வந்து உங்களுக்கு 25 வயசுலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு 50-52 வயசு வரும்போது பாதிக்கும் போது அதை சிகிச்சை செய்யறது வந்து குணப்படுத்துறது வந்து அவ்வளவு எளிதி வந்து கிடையாது. ஆனா நம்ம 16-18 வயசுல இருந்தே நம்ம ஹாப்பினஸோட இருந்தோம்னா
அந்த நோய்கள்லாம் நமக்கு வர்றதுல இருந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து காப்பாத்திக்கலாம். ஸோ அப்ப பாடியோட இன்ட்ரெஸ்ட்காவே நம்ம செய்யறது, நம்மளோட உணர்வுகளுக்கான இன்ட்ரெஸ்ட்காவே நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறது, நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து சந்தோஷம். சந்தோஷம்னா நான் என்ன சொல்றேன், கீழான சந்தோஷங்கள், லோயர் இமோஷன்ஸ். அதாவது இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு தீய எண்ணங்கள் இதை வளர்த்துக்கிட்டு அதன் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குரூர சந்தோஷம், இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறதா வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரியாவே நம்மளோட வாழ்க்கையை நம்ம அமைச்சிட்டு போறதான் வந்து which you slept for many years அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வாழ்றது வந்து வாழ்க்கையே வந்து கிடையாது, நீ வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. சோ அப்ப நம்ம ஒரு 5 minutes நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பாடி கான்சியஸா மட்டும் இருந்தோம், நம்ம உணர்வுகளுக்கான ஹாப்பினஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், மென்டல் பிளஷர்ஸ் மட்டுமே நம்ம வந்து மட்டுமே கிடையாது. சோ அதை எத்தனை பேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சோ இந்த விஷயத்த மட்டுமே நம்ம கொடுத்ததுனால நம்மளோட பாடி வந்து எவ்வளவு சிக் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அவேக்கன் ஆவோம் அப்படிங்கறத வந்து டோர்கம் சொல்றாங்க. ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வெறும் சாப்பாட்டுக்காகவும் கீழான உணர்வுகள் கீழான எண்ணங்களுக்கு இந்த உடலை ஆட்படுத்தி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தூக்கத்துல இருக்கமே அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அதை ஒரு விழிப்படைகிறதான் வந்து அவேக்கனிங் அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. ஸோ மேபி மெனி லைவ்ஸ் வித்தவுட் நோயிங் வேர் யூ ஆர் கோயிங். சோ இது வந்து இந்த பிறவில மட்டும் கிடையாது, நீங்க எடுத்த பல பிறவிலையும் இதே மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. வாட் வாஸ் யுவர் டெஸ்டினேஷன், அதாவது மேபி மெனி லைவ்ஸ் வித்தவுட் நோயிங் வேர் யூ ஆர் கோயிங், வாட் வாஸ் யுவர் டெஸ்டினேஷன். சோ அப்படின்னா வந்து டெஸ்டினேஷன் என்ன சொல்றாங்க, நம்ம எதுக்காக இங்க வந்தோம், என்ன செய்ய போறோம், நம்ம எங்க போறோம், நம்ம இங்க இருக்கிற பூமியில நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன, நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட கோல் என்ன, இதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம வந்து தெரியாம வாட் வாஸ் யுவர் பர்பஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரியாம நம்ம தூக்கத்துல இருந்தோம் அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் ஹியூமானிட்டி இஸ் இன் தட் ஸ்டேட். சோ பெரும்பாலான மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பேர் வந்து இந்த ஸ்டேட்ல தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. சோ நம்ம எல்லாம் யாராவது அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் வந்து முழிச்சுக்கலாம். சோ கொஞ்சம் நம்ம உணர்வுகளுக்கு நம்ம அடிமையாகாம, நம்மளோட எண்ணங்களுக்கு அடிமையாகாம, அதுக்கு தேவையான நல்ல உணர்வுகளை மட்டும் கொடுத்து தேவையான நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம லைஃபுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம வச்சுக்கணும். சோ இந்த உடலுக்குமே வந்து நல்ல உணவுகள் அதை மட்டுமே நம்ம வந்து கொடுக்கணும். சுத்தமான காற்றை மட்டுமே நம்ம சுவாசிச்சு நம்ம வந்து வாழணும். சாப்பிடுறதுக்காக மட்டுமே நம்ம வந்து வாழாம இந்த உடலை ஆரோக்கியமா நம்ம எப்படி வச்சுக்கிறதுங்கிறதுக்கும் நம்ம கவனம் செலுத்தி இந்த உடலையும் நம்ம வந்து கேர் பண்ணோம் அப்படின்னாதான் வந்து ஒரு சரியான வாழ்க்கை வந்து நம்ம வாழ்றோங்கிறது அர்த்தம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ், செகண்ட் பீரியட் மேக்ஸ், தேர்ட் பீரியட் பிடி, ஃபோர்த் பீரியட் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட சாப்பாடு இந்த மாதிரி நம்மளோட ரொட்டீன் லைஃபை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை தொலைத்து விடுவோம், வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. Okay, so the first sign that you are awakening and starting your journey toward home is that you suddenly realize you are missing something very important in your life. அப்ப அந்த ஆத்மா, அந்த சோல் ஆஃப் த ஜேர்னி வந்து எங்க ரீச் ஆகுதுன்னு சொன்னா ஹோம் அப்படிங்கறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. சோ அப்ப அந்த ஹோம்ங்கிறதுக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு. ஆத்மான்னு அர்த்தம் இருக்கு, ஹெவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, கடவுள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, பேர் அமைதின்னு அர்த்தம் இருக்கு, கான்சியஸ்னஸ்னு அர்த்தம் இருக்கு, ஹையர் கான்சியஸ்னஸ் அர்த்தம், பல அர்த்தங்கள் வந்து இருக்கு அந்த ஹோம். இப்ப உதாரணமா வந்து ஒரு வீட்டை விட்டு நம்ம வந்து தொலைஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்க. ஒரு பமரேனியன் நாய்க்குட்டி வளர்க்குறோம், அது வீட்டை விட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதால அவ்வளவு ஈஸியா வந்து வீடை வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சு அது வந்து வர முடியாது. அதே வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகும் ஒரு அல்சேஷன் டாகும் வந்து நம்ம எங்க போய் விட்டாலும் வீட்டை தேடி கரெக்டா வந்து வந்துடும். அப்ப அந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போன அந்த நாய்க்குட்டிக்கு வந்து அந்த வீடு எங்க இருக்குன்னு எவ்வளவு தூரத்துக்கு அது வந்து தேடி 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 அலையுமோ, அந்த மாதிரி வந்து அந்த ஹோம் நோக்கி போற பயணத்தை தான் வந்து ஜேர்னி ஆஃப் த சோல், ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. சோ அப்ப இந்த மனித சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட லைஃப் பர்பஸும் அந்த வீடு எது அப்படிங்கறத தேடி அதை நோக்கி நம்ம வந்து போறதுதான். So the first sign that you are awakening and starting your journey toward home is that you suddenly realize you are missing something very important in life. அப்ப இந்த உடல், இந்த உணர்வு, எண்ணங்கள் இதுல இருந்து நம்ம விடுபட்டு நம்ம ஃப்ரீடம் நமக்கு இதுல இருந்து கிடைச்சு நம்ம வரும்போது நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு பணம், சாப்பாடு இருக்கு, பணம் இருக்கு, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு நல்ல வீடு இருக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆனாலும் நான் எதையோ ஒன்றை வந்து நான் இழந்ததா நான் ஃபீல் பண்றேன்,
ஏதோ ஒண்ணு வந்து நான் மிஸ் பண்றேன், ஏதோ ஒரு எம்டினஸ் வந்து என்கிட்ட இருக்கு, ஒரு வேக்கம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபீல் பண்றதா வந்து ஏதோ ஒரு முக்கியமானதை என் வாழ்க்கையில வந்து நான் இழந்த மாதிரி உணர்றேன் அப்படிங்கறதுதான் வந்து நீங்க அவேக்கன் ஆயிட்டீங்க, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆயிட்டீங்கிறதுக்கு முதல் அறிகுறின்னு சொல்லி டோர்கம் சரே வந்து சொல்றாங்க. பட் யூ டு நாட் நோ வாட் இட் இஸ். ஸோ அப்ப யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப், பட் யூ டு நாட் நோ வாட் இட் இஸ். ஸோ ஏதோ ஒன்று முக்கியமானதை ஒரு நான் லூஸ் பண்ண மாதிரி உணர்றேன், ஆனா அது என்னன்னு வந்து எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்ல இருப்பீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல சேர்ந்து, அது எந்த ஸ்கூலா வேணாலும் இருக்கலாம், அந்த ஸ்கூல்ல சேர்ந்து சில நாட்கள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஏதோ லைஃப்லயே நீங்க ஒரு இது பெரியதா அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். வாவ், இவ்வளவு நாள் வந்து நான் இதான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் இது வந்து எங்க இருந்துச்சு அப்படி தேடிட்டு இருந்தேங்கிற அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் வந்து என்னோட முதல் ஆன்மீக பயணம் வந்து 1997 அல்லது 98ல வந்து நான் வந்து ஒரு யோகா ஒரு ஹத்த யோகா ஸ்கூல்ல சேர்ந்துதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்ப அந்த ஸ்கூல்ல போகும்போது ஒரு 10-15 நாள் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பயங்கர கடுமையா இருந்துச்சு, என்னாலலாம் வந்து அதை வந்து செய்யவே முடியவே இல்லை. ஸோ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கண்ணீர் விட்டு அழுதேன் அந்த 15 நாள் எக்ஸசைஸ். 15 நாள் பண்ணும்போது சம்டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்ணீர் வரும். அந்த குரு வந்து பயங்கரமா ரூடா பிஹேவ் பண்ணி திட்டி அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 16ஆவது நாள் 17 நாள் இந்த ஸ்கூலை விட்டே நான் வந்து ஓடி போயிட்டேன், அப்பா நமக்கு இதெல்லாம் வந்து ஒத்து வராது. ஆனாலும் ஸோ ஏதோ ஒண்ணு வந்து எனக்கு அதுல வந்து பிடிச்சது, ரொம்ப சூப்பரா வந்து அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம இதே மாதிரி நமக்கு ஒண்ணு வேணுங்கிற தேடுதல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எனக்கு இருந்துச்சு. அது அட்லீஸ்ட் வந்து 8 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ 97க்கு முன்னாடி நான் +2 படிக்கும் போது மகரிஷி அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து எனக்கு ஒரு மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் +1 ஏதோ படிக்கும் போது அந்த மெடிடேஷன் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஒரு ஏஜ்ல வந்து என்னால அது வந்து பெருசா வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹத யோகா ஸ்கூல்ல சேர்ந்தோம். அதுக்கப்புறம் 2005ல நான் பிராணிக் ஹீலிங்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ அதை அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கும்போது 2007 or 2008ல பரமஹம்ச யோகானந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போது, வாவ், இதுக்காக தான் நம்ம வந்து பிறந்தோம், பாபாஜியை போய் அந்த குகையில நான் வந்து பார்த்தே ஆகணும், அந்த எனக்கு ஒரு ஆசை வந்து எனக்கு வந்து வந்தது 2008ல. அது 2-3 வருஷத்துக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி எப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் 2019-20ல டோர்கம் சராதரனோட டீச்சிங்ஸோட இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கிடைக்கும் போது, இவ்வளவு நாள் அது வந்து எங்க இருந்துச்சு, எப்படி வந்து எனக்கு இவ்வளவு வயசாகி அதை நான் எப்படி என் கண்ணுக்கு அது வந்து படாம போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து வந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த உணர்வு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம பாக்குற எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து வந்திருக்கும். வாவ், இதை தான் நான் வந்து இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் எனக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு வேணும், அது இங்கேயும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற உணர்வோடையும் நிச்சயமாக வந்து இருப்பீங்க. இந்த 2 உணர்வுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீங்க இங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தி இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிற தேடுதலோட இந்த 2 ஸ்டேட்ல நிச்சயமா இருப்பீங்க. ஒரு எம்டினஸோட நீங்க வந்து எந்த ஆன்மீக பயிற்சியுமோ ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. இந்த 2 ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல டெஃபினட்டா வந்து நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ அப்ப the first sign that you are awakening and starting your journey toward home is that you suddenly realize you are missing something very important in your life, but you do not know what it is. ஆனா அது உங்களுக்கு என்னன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. Have you had that experience அப்படின்னு சொல்லி டோர்கம் வந்து கேட்கிறாரு. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து அது இருக்கும். That is very important spiritual and psychological moment when the memory of home dawns in your heart. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்சியஸோட இருக்கிறதா உங்க லைஃப்லயே வந்து முக்கியமான ஸ்பிரிச்சுவல் சைக்கலாஜிக்கல் மோமெண்ட் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்ப அந்த 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 உங்களோட வீடு, அந்த அந்த உண்மையான வீடு அப்படிங்கறதோட ஞாபகம் வந்து உங்களோட இதயத்துக்குள்ள வந்து உங்களை வந்து தட்டுது, உங்களை அவேக்கன் வந்து பண்ணுது. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல, அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது எதுன்னு தெரியல, ஆனா அதை பத்தின ஞாபகம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ அதை எப்படி சொல்லலாம், நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ் 45 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களோட ஸ்கூல் டேஸை வந்து ஞாபகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் டேஸை ஞாபகப்படுத்துறா, நீங்க வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சது வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஸோ ஞாபகப்படுத்துறதுனா உங்களுக்கு என்ன வரும், நம்ம அந்த காலத்துல வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசல்ல எல்லாம் அந்த தின்பண்டங்கள்லாம் விற்கிறே கிடையாது. ஸோ அந்த காலத்துல வந்து ஒரு 10 பைசா 25 பைசா வீட்டுல பைசா கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய காசு. 1 ரூபி கொடுத்தாங்கன்னா மை காட், அது அவ்வளோ பெரிய பணம் நமக்கு அந்த டைம்ல. ஸோ அந்த 10 பைசா 25 பைசா 1 ரூபா காசுக்கு நம்ம அந்த ஸ்கூல் வாசல்ல விற்கக்கூடிய பொருளை ஏதோ ஒரு தின்பண்டத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுருப்போம். ஒரு கலரா அப்பளம் மாதிரி கலரா இருக்கும், அல்லது பொடிக்கா பழம், அது மாதிரி எதோ வச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா
இன்னைக்கு இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோடனே அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த டேஸ்ட்லாம் அந்த நாக்குல வந்து தெரியும். ஸோ ஏதோ அந்த 10 பைசா 25 பைசா கொடுத்து ஏதோ நம்ம வந்து சாப்பிட்டோம், மாங்காய் அதெல்லாம் கடுகு போட்டதான் நம்ம சாப்பிட்ட ஞாபகம் வரும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தாம் எங்கிருந்து வந்தோமோ அல்லது எங்கே வந்து நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணத்தில் நம்ம இறுதியாக நம்ம செல்ல போறோமோ அதை பத்தின ஞாபகம் வந்து இந்த அவேக்கனிங்லாம் வந்தோடனே உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதர் வந்து சொல்றாங்க. You do not know yet, you do not know yet what is home, but you are very uncomfortable in the stage of consciousness and being. ஆனா அந்த வீடுன்னு சொல்றாங்களே அது எது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா அதை பத்தின ஞாபகம் வந்து உங்களுக்கு ஏதோ வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமானதை வந்து நான் மிஸ் பண்றேன், அது இன்னும் என் கைக்கு கிடைக்கல, நான் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபிள் கான்சியஸ்னஸ் ஸ்டேஜ்ல வந்து நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத வந்து டோர்கம் சராதர் வந்து சொல்றாரு. ஓகேயா? So you start questioning and try to find the destiny of your life. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினி என்னது, நம்மளோட லைஃப் பர்பஸ் என்னதுங்கிறத நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். கேள்வி வந்து நம்ம கேட்க ஆரம்பிப்போம். Of course, your search passes through many years, many incarnations. You may go to wrong addresses. So அப்ப நம்ம இதை வந்து நம்ம தேடும் போது பல பிறவிகளா அல்லது இந்த பிறவிலேயே நம்ம பல திசைகளை வந்து நம்ம அதுக்காக வந்து நம்ம பயணிப்போம். You may go to wrong addresses. ஸோ இப்போ என்னோட கேஸ்ல வந்து நம்ம ராங் அட்ரஸஸ் நான் சொல்ல மாட்டேன். ஸோ பட் இந்த டோர்கம் சராதரோட டீச்சிங்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்றது தான் வந்து என்னோட வாழ்நாள் லட்சியமா நான் வந்து வச்சிருக்கேன். அதுக்கு கடவுளும் அந்த விதியும் எனக்கு வந்து அலோவ் பண்ணணும், அது வந்து முக்கியம். ஆனா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு யோகா பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் 1997 ஹத யோகா பண்ணோம். அப்புறம் 2005 பிராணிக் ஹீலிங் ஸ்கூல்ல படிச்சோம். அப்புறம் 2008 இருந்து 2011 வரைக்கும் நம்ம வந்து பரமஹம்ச யோகானந்தால இருந்தோம். ஸோ அந்த இன்பிட்வீன் டைம்ல வந்து விவேகானந்தா ஸ்கூல்ல இருந்தோம். ஆனா இந்த டோர்கம் சராதர் தான் வந்து என்னோட லைஃபோட லட்சியமா நான் வந்து வச்சிருக்கேன். அவர் எழுதுற 125 புக்ஸ்ல வந்து 70 புக்கை நான் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட வாழ்நாள் ஆசை வந்து அந்த 70 புத்தகத்தையும் நான் வந்து கண்டிப்பா படிச்சிடணும். என்னோட வாழ்நாளுக்குள்ள அந்த 125 புக்கையும் என்னோட வீட்டுல லைப்ரரியில வைக்கணும் தான் எனக்கு வந்து ஒரு ஆசை. அதுல இன்னைக்கு வந்து ஒரு 5-10 புக்கை வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னொரு ஒரு 10-15 புத்தகத்தை நம்ம கொஞ்சம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அப்ப டோர்கம் என்ன சொல்றாங்க, you start questioning and try to find the destiny of your life. ஸோ அப்ப உங்க வாழ்க்கையோட டெஸ்டினி என்னங்கிறத நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அதை பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் your search passes through many years. ஸோ அந்த தேடுதல் வந்து பல ஆண்டுகளை தாண்டி இருக்கலாம் அல்லது வந்து பல பிறவிகள் அது வந்து கடந்திருக்கலாம். You may go to wrong addresses. நீங்க தவறான அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போயிருக்கலாம். You may trap yourself many times thinking you are going north, but actually you are going south. ஸோ அப்ப நம்ம வடக்கு திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நம்ம போய்கிட்டு இருக்கிறது தெற்கு திசையா இருக்கும். நம்ம அங்க போய் வந்து நம்ம வந்து ட்ராப் ஆயிருப்போம். யூ டேக் ராங் ஃப்ரீ வேஸ் அண்ட் சடன்லி யூ ரீச் அ பிளேஸ் யூ நெவர் வாண்டட் டு பி. ஸோ அங்க இருந்து நம்ம ஒரு யூ டர்ன் எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து போயிருப்போம். திஸ் இஸ் த ஃபன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அப்ப நான் இங்க போறேன், அங்க போறேன், நான் எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு நினைச்சோன்னா அந்த இடத்துக்குலாம் நம்மளை போய் அந்த இது போய் விடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஃபன் அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு செகண்ட் டே தேர்ட் டே நினைக்கிற பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சார் சில குருமார்கள் வந்து கோல் அண்ட் விஷன்லாம் வச்சுக்கோலான்னு சொல்றாங்களே, ஆனா நீங்க வந்து கோல்லாம் வந்து சொல்றீங்களேன்னு நம்ம கேட்டோம் பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆன்சரா இருக்கலாம். ஸோ அந்த கோல் அண்ட் விஷன்ங்கிறது வந்து அது பிக்ஸ்டா வந்து இருக்காது, அது ப்ராக்ரெசிவா அது வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராக்ரெசிவ்ங்கிறதுக்கு வந்து டோர்கம் சார் அது வந்து என்ன சொல்றாங்க, ஸோ இங்க இருந்து ஒரு மலை உச்சியில வந்து ஒரு லைட் மாதிரி வந்து நீங்க வந்து பாக்குறீங்க. ஸோ அதுதான் உங்க கோல் நினைச்சு நீங்க வந்து போறீங்க. ஆனா நீங்க லைட் நினைச்சு பார்த்தது வந்து ஒரு டைமண்ட். அந்த டைமண்ட் மேல வந்து வேற ஏதோ ஒரு வெளிச்சம் பட்டு அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்க இருந்து பார்த்தா அது ஒரு லைட் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல போனோன்னே அது டைமண்டா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்க போனோன்னே அங்க வேற ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அங்க போய் பார்த்தோன்னே அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படி ப்ராக்ரெசிவா அது வந்து போய்கிட்டே இருக்கிறதா வந்து நம்மளோட விஷன் அண்ட் கோல் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப தட் இஸ் த ஃபன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம இங்க போவோம் அங்க போவோம் எதோ வந்து செய்வோம், அதெல்லாம் வந்து ஒரு ஃபன் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. பட் எவென்ச்சுவலி somebody or something tells you that the purpose of your life is in that direction. அப்ப ஒரு கட்டத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க அல்லது ஏதோ ஒண்ணு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லும், சோ இதுதான் வந்து உன்னோட லைஃபோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து யார் மூலமா வந்து சொல்ல வருவாங்க. சோ என்னோட கேஸ்ல வந்து எனக்கு அதுதான் வந்து நடந்தது. நம்ம பிராணிக் ஹீலிங் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணோம். நிறைய பேரை வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து கொண்டாந்தோம். ஸோ அதுக்காக நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணோம். பட் அங்க நமக்கு வந்து ஸோ நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம அதை விட்டு நம்ம வெளியே வர மாதிரி இருந்தப்ப, ஸோ டோர்கம் சார் அதனோட டீச்சிங்ஸ் கிடைச்சப்ப அவரோட டோர்கம் சார் அதனோட டாட்டரே வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸோ ஜெயக்குமார் நீங்க வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான்
ஸோ எங்களோட புக்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா நிறைய வந்து விக்குது அப்படிங்கறது வந்து சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஒரு ப்ரைடா வந்து நமக்கு வந்து இருந்தது. வா, அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கமா அப்படிங்கிறத வந்து நினைக்கும் போது நிறைய கிராட்டிடியூட் வந்து அந்த டீச்சர் மேல வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சு. ஓகேயா? சோ அப்ப இதுதான் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து சோ இது நம்ம எதுக்காக வந்து நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். சோ உங்களுக்கும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கே அது தெரியாம நீங்க அதை மறந்து கடந்து போயிருப்பீங்க. அதுக்காக தான் ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம அதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். சோ ஒரு தற்புறமையா நான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து என்னோட நோக்கம் வந்து கிடையாது. So, but eventually somebody or something tells you that the purpose of your life is in that direction. So நீங்க எங்கெங்கயோ நீங்க போயிருப்பீங்க. சோ ஆனா ஏதோ ஒன்று வந்து இல்ல இதுதான் வந்து உன்னோட உண்மையான டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. சோ நம்ம 2008-11 வந்து அந்த பாபாஜி அந்த பரமஹம்ச யோகானந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது இந்த பாபாஜியை போய் ஹிமாலயஸ்ல போய் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஒரு வெறியே உனக்கு இருந்தப்ப சோ அவங்கள வந்து இப்போ மாதிரிலாம் அப்ப வந்து வாட்ஸ்அப் இந்த கம்யூனிகேஷன்ஸ் தான் கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து ராஞ்சியில வந்து நம்ம வந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க பாபாஜி கோயிலுக்குலாம் நீங்க போக முடியாது. எங்க ஸ்கூல்ல சேர்ந்து நிறைய இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு இந்த இதெல்லாம் நீங்க பண்ணினா மட்டும்தான் நாங்க வந்து உங்களை வந்து அந்த பாபாஜி கோயிலுக்குலாம் ஒரு ஆத்தன்டிகேட்டடா உங்களை நாங்க உள்ள கூட்டிட்டு போய் உங்களை மெடிடேட் வந்து பண்ண வைப்போம். உங்களுக்கு லக் இருந்தா நீங்க பாபாஜியை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. சோ அப்ப அந்த டைம்ல நமக்குலாம் என்ன ஒரு குழப்பம் வந்துச்சு, நம்ம பிராணிக் ஹீலிங் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கும் போது அந்த ஸ்கூல்ல வந்து என்ன சொன்னாங்க, இல்ல நீங்க இங்க வந்து நீங்க படிச்சீங்கன்னா வேற பிராக்டிஸ்லாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது, எங்கதை மட்டும் தான் நீங்க வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. ஓ அப்ப நம்ம இந்த பிராணிக் ஹீலிங் தான் நமக்கு லைஃப்ல முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாபாஜியை பத்தி நம்ம வந்து மறந்துட்டோம். ஆனா பட் இன்னைக்கு நம்ம வந்து எண்டப் ஆயிருக்கிறது வந்து இந்த டோர்கம் சனாதன் ஸ்கூல்ல சோ இந்தியாவோட ட்ரஸ்டியா வந்து நம்மள அப்பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இந்த டைரக்ஷன் இது எல்லாமே நம்ம கையில வந்து கிடையாது. நம்ம எங்கெங்கயோ வந்து நம்ம போனாலும் சோ சரியான சமயத்துல சரியான ஆள் மூலமா நம்மளோட லைஃப் பர்பஸ் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சனா வந்து சொல்றாங்க. So when you hear these words, your soul, your inner being tells you that it is the right direction. So அப்ப யாரோ ஒருத்தவங்க மூலமா இதுதான் ஒரு டைரக்ஷன்ங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா so when you hear these words, your soul, your inner being tells you that it is the right direction. So அப்ப உங்களோட உள்ளுணர்வானது வந்து so இதுதான் வந்து உனக்கான பாதைங்கிறது வந்து உனக்கு வந்து சொல்லும். So and you say let me follow. Okay, அப்ப நான் இதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேயா? சோ அப்ப இது வந்து நம்ம பார்த்திருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது, the second point that awakens you in the time when you go through a painful experience, a defeat, a loss. Some crisis hits your life and you awaken. So the second point that awakens you is the time when you go through a painful experience, a defeat, a loss. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், இந்த உடல் உணர்வு எண்ணங்கள் சார்ந்ததுலயே நம்ம வந்து இருந்திருப்போம். சோ ஒரு கட்டத்துல நம்ம அவேக்கன் ஆகி நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்து நம்ம வந்து உள்ள வந்திருப்போம். சோ அதுக்கப்புறமா பல இடங்களுக்கு போய் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ஓகே இதுதான் வந்து எனக்கு நான் அந்த ஆன்மீக அந்த சோல் ஆஃப் த ஜேர்னிக்கு எனக்கு உகந்த இடம்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ஆகும். அது யார் மூலமாவோ அது ஒரு இன்னர் கைடன்ஸ் மூலமாவோ அது கிடைக்குங்கிறத வந்து சொன்னோம். சோ செகண்ட் அவேக்கனிங், ரெண்டாவது அவேக்கனிங் வந்து என்னதுன்னு சொல்றாங்க, the second point that awakens you in the time when you go through a painful experience. சோ ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போதோ, a defeat ஒரு தோல்வி வந்து உங்களுக்கு கிடைக்கும் போதோ, ஒரு லாஸ் ஒரு இழப்பு இருக்கும் போதோ, some crisis hits your life and you awaken. சோ கிரைசிஸ் தான் என்னது, உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனையான ஒரு தருணம் வந்து உங்க வாழ்க்கையை வந்து தட்டும் போது நீங்கள் வந்து எழுப்பப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. Before that you are sleeping very happily, life was very beautiful for you, everything was rosy and your table was full of everything and you had lots of friends, suddenly lightning hits you. So அப்ப நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போதோ, ஒரு தோல்வி வரும்போதோ, ஒரு இழப்பு வரும்போதோ, அல்லது அந்த ஏதோ ஒரு கிரைசிஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம அந்த கிரைசிஸ்ல நம்ம இருக்கும்போது நம்ம அந்த ஆன்மீக பாதைக்கான அவேக்கனிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லா தூங்குவீங்க, ஜாலியா இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பீங்க, உங்க கையில எல்லாமே வந்து இருக்கும், உங்க முன்னாடி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். Suddenly lightning hits you. That is a very fantastic experience. You find out that all the things you are learning on suddenly disappears. So அப்ப என்ன சொல்றாங்க, அந்த கிரைசிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு அவேக்கன் ஆவீங்க. சோ அது வரைக்கும் உங்ககிட்ட சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாம் இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனா இந்த அவேக்கனிங் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எதெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருந்துச்சோ அது எல்லாமே உங்களை விட்டு போக தொடங்கும். சோ அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து நீங்க ஒரு லெவல்ல வந்து நீங்க இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்க லூஸ் பண்ணிருப்பீங்க,
உங்களுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருப்பாங்க. உங்களோட ஓல்டு ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து விட்டுருப்பீங்க. சம் பீப்புளுக்கு வந்து உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப், உங்க சொந்தக்காரங்கள் கூட நீங்க வந்து அவங்கள விட்டு கூட நீங்க விலகி வந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்க எதெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருந்த மாதிரி இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து விட்டுட்டு ஒரு ஒரு கிரைசிஸ்ல வந்து நீங்க வந்து வருவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So you find out that all the things you were leaning on suddenly disappears. லீனிங் ஆனா என்னன்னா அது மேல நீங்க சார்ந்து இருக்கிறது எல்லாமே உங்களை விட்டு வந்து விலகி போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. வாட் ரிமைன்ஸ் அப்படின்னா என்ன மிச்சம் இருக்கும். ஸோ அது என்ன மிச்சம் இருக்குங்கிறத நாளைக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அது போக நம்ம இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. உங்களை இந்த மாதிரி வந்து ஆன்மீக பாதையில வர்றதுக்கு தூண்டக்கூடிய இன்னும் 2 பாயிண்ட் என்னங்கிறத நாளைக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டோட்டலா வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 4 days வந்து கண்டிப்பா நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்ல இருந்து நம்ம உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.